ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 53,581 மார்க்கெட்டில் இருக்குது. ஓகேங்களா? 53,581 ஓகேங்களா? ஸோ மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து எல்லோ லைன் பண்ணிக்கலாம். ஒன் செகண்ட், இது வந்து நான் எல்லோ லைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிவிசி இஸ் ஈக்குவல் டு 53,581 ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி மார்க்கெட் வந்து லாஸ்ட்டு ஃப்ரைடே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் செல்லிங். ஏன்னா நான் அனாலிசிஸ் போடாதனால அதை பற்றி சேர்த்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஷார்ப் செல்லிங், அப்புறம் ரிவர்ஸ் ஆச்சு சடனாக 52,000லேருந்து 300லேருந்து ஷார்ப் ரிவர்சல் பார்த்தீங்கன்னா மேலே கிட்டத்தட்ட 53,600 வரைக்கும். இப்போ மார்க்கெட் கொஞ்ச நாளாகவே இப்படி வைல்டு மூமெண்ட்ஸ் தான் போகுது, எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல். அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் எடுத்துகிட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளேயே அப் அண்ட் டவுன் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நாளைக்கு மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன லெவல்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. மார்க்கெட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு க்ரீன் பையருக்கு அப்புறம் ஒரு இன்டிசிசிவ் ஆனால் இன்சைடட் கேண்டில். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்லாம் சொல்ல முடியாது, பட் இட்ஸ் ஸ்டில் ஹோல்டிங் அப் சைடில் இருக்குது. பட் ஆனால் அந்த பையர் கேண்டில் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் கேண்டிலாக தெரியல, பட் மேபி அதையும் தாண்டி மேலே போகுது அப்படின்னா இட்ஸ் சம்திங். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நாளைக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்னு பார்த்தா வெர்ஜின் சிபிஆர். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு வைட் வெர்ஜின் சிபிஆர், நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். ஒன் செகண்ட், இதை வந்துட்டு நம்ம வந்து ஃபேட் பண்ணிடலாம். ஓகே, இதை வந்து நான் ஃபேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வைட் வெர்ஜின் சிபிஆர் இந்த இடம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டே ஹை பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலில் இருக்குது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா 53,750 கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ப்ரீவியஸ் டே லோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 53,331 இருக்குது. க்ளோசிங் ப்ரைஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான் 53,581 இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து இதை எல்லோ லைன் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். 53,581 53,581. இப்போ பார்த்தீங்கன்னா டுமாரோ சிபிஆர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ டுமாரோ சிபிஆர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒன் செகண்ட், டுமாரோ சிபிஆர் சேஞ்ச் பண்ணியாச்சு. ப்ரீவியஸ் டே ஐநூறு எடுத்து விட்டேன். இப்போ டுமாரோ சிபிஆர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இதுதான் வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் அண்ட் சிபிஆர் இந்த லெவலில் இருக்குது. இப்போது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்ன்றது 53,331. ஏன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட் லைன் ஆஃப் சிபிஆர் இருக்குது, S1 இருக்குது, ப்ரீவியஸ் டே லோ. இந்த இடத்துல ஒரு பையிங் ப்ரைஸ் ஆக்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ரேஞ்ச் அகெயின் வந்து இந்த சைட்வேஸ் ஹோல்ட் பண்ணிட்டு பிரேக் அவுட் கொடுக்காம போகலாம், பட் ரேஞ்ச் வந்து அதே ரேஞ்சில் இருக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட் லைன் ஆஃப் சப்போர்ட்டாக நான் வந்துட்டு கன்சிடர் பண்ணுறேன். பை சான்ஸ் இந்த சப்போர்ட் உடஞ்சுது அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல்ஸில் செகண்ட் லைன் அப்புறம் தேர்ட் லைன் ஆஃப் வெர்ஜின் சிபிஆர் வரைக்கும் போகிறதுக்கு 53,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ஒன் டே சார்ட்டில் படி பார்த்தாலும் ஒன் டே சார்ட்டில் லாஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து சிம்பிள். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் மார்க்கெட் வந்துட்டு இப்போ இதுக்கு எங்கே ஓப்பன் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மார்க்கெட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேப் அப் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்க. க்ளோசிங் இந்த இடத்துல இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துக்கு கேப் அப் ஆகுது 53,722 அப்படின்னா இந்த க்ளோசிங் ப்ரைஸ்க்கு ரிவர்ஸ் ஆகணும்னு வெயிட் பண்ணுங்கள். அப்படியே கேப் அப் ஆனதில் ஸ்ட்ரெயிட்டாகவே பைபேக் பண்ணாதீங்க. ஏன்னா மேலேயும் 3 சார்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அகெயின் இருக்குது. R1 இருக்குது, ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது, வீக்லி பிவட் இருக்குது. ஸோ எனி கேப் அப் இதுக்கு மேலே இருந்தாலும் இந்த 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 ஜோனுக்குள்ளே கேப் அப் இருந்தாலும் நீங்கள் டுவர்ட்ஸ் க்ளோசிங் ப்ரைஸ் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். இது சப்போஸ் க்ளோசிங் ப்ரைஸை பிரேக் பண்ணுதுன்னா அதே ப்ளே ஃபார் நெக்ஸ்ட் லெவல் 53,331 ஒரு செல்லிங் பாருங்கள். இந்த லெவலில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணாமல் திரும்பவும் வந்துட்டு இதையும் கிராஸ் பண்ணுதுன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து நீங்கள் செல்லிங் ட்ரேட்ஸை வந்து ஓப்பன் டார்கெட்டாக வைக்கலாம். பட் மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாகவே கேப் டவுன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த லெவலில் வந்து டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் ஆகுதா இல்லை எம் ப்ரைஸ் ஆக்ஷன் ஆகுதான்னு பாருங்கள். அதாவது டபிள்யூ போட்டு ஹோல்ட் பண்ணுதுன்னா பையிங் ட்ரேட் ட்ரை பண்ணுங்கள், பட் எம் போடுதுன்னா செல்லிங் ட்ரேட். இப்போ வந்து இப்படி தான் போகும்னு மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா மார்க்கெட்டில் வியர்டான மூமெண்ட்ஸ் போகுது, ஏன்னு தெரியல. மேபி எஃப்ஐஎஸோட பார்ட்டிசிபேஷன் இல்லாதனால கூட இருக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். இந்த மாதிரி டைமில் வந்து மார்க்கெட்டில் நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு ஏர்ன் பண்ண மணியை வந்துட்டு லூஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த டைம் டு சேவ் யூர் மணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நான் வ்ளாகில் பார்க்கலாம். அன்டில் தென் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா மறக்காமல் நம்மளோட சேனல் சிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.